ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி ஃபிஷ் மசாலா அண்ட் ஃப்ரை. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். மீனில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்காவது அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை அதில் வைக்கிறேன். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஃபிஷ்ஷை அப்பப்போ எடுத்தோன்னா அது லைட்டாக உடஞ்சிரும். அதனால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் எடுத்துக்கும். திருப்பிட்டு இன்னொரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இதை சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே மசாலா அரைச்சி செய்யுங்க. கடைகளில் வாங்காதீங்க, அது அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், மசாலா எதுவுமே உதிரல. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH. தேங்க்யூ.